இது காமன் மேன் ஷோவா இல்ல கமாண்டிங் மென்ஸோட ஷோவா? ஓவியா, நீ எப்ப பிக் பாஸ்குள்ள போவையான்னு கேட்டுட்டு இருந்த மக்களே இப்ப தயவு செஞ்சு போகாதையான்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஜூலிய காலி பண்ண தவிர நீ என்ன பெருசா பண்ண? இப்ப ஆரி, நீ பண்றதுதான் சரி, பாலா உங்ககிட்ட பண்ணதுக்கு நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம் சாரின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே இப்ப ஆரி இல்ல நீ சரியான நரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா நரித்தனமா ஏமாத்தி எங்க கிட்டயே ஓட்ட வாங்கிட்டு இப்ப வந்து எங்களவே ஏமாத்திட்டு இருக்கு. ராஜு, நீ சொல்றதெல்லாம் ஷோக்கு வரவங்க எல்லாம் நீங்க ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல பண்றது ஃபன்னே இல்ல. ஆனா நீ தான் திறமை நினைக்கிற பாத்தியா, அதுதான் தவறு. மாயா மட்டும்தான் இங்க ரியலா இருக்காங்க. அங்கேயும் எவனையாவது புடிச்சு நோண்டிட்டு இருந்தாங்க, இங்க வரவனையும் புடிச்சு நோண்டிட்டு இருக்காங்க. மாயாவும் எங்க ஆயாவும் ஒண்ணு. எங்க ஆயா டிவிய நோண்டும், ஆனா இந்த மாயா டிவில வரவங்க எல்லாம் நோண்டும். பூர்ணிமா, நீ பண்றது சரியில்லமான்னு சொல்லி இருந்தா அந்த புள்ள வீட்டை விட்டே போயிருக்காது. நீ அந்த புள்ள எது பண்ணாலும் சரியில்லமான்னு சொல்றதுக்கு பதிலா சூப்பர்மான்னு சொல்லி அந்த புள்ளைய ஏத்தி விட்டு கடைசியில வீட்டை விட்டே அனுப்பிச்சு விட்ட. நீங்க எப்படி மித்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவீங்க? அவனை செலக்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவனை அசிங்கப்படுத்தாம இருக்கலாம்ல. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டதுனாலதான் நீங்க அங்க இருக்கீங்க, நாங்க ஓட்டு போட்டதுனாலதான் இங்க இருக்கோம். நாங்க மட்டும் போடாம உங்களை தூக்கி ரோட்ல போட்டிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டைலுக்கு பண்ணலைன்னு அவன்கிட்ட திறமை இல்லைன்னு நினைச்சுக்கிறாதீங்க. அவன்கிட்ட திறமை இருக்கு, அவனோட ஸ்டைல் அவன் போறான், கண்டிப்பா அவன் ஒரு நாள் ஜெயிப்பான். அதுக்காக வந்து நீங்க அவனை நாயா பண்ணு, பேயா பண்ணு, டான்ஸ் ஆடு, தவக்கல டான்ஸ் ஆடு, தலையில நின்று தவக்கல டான்ஸ் ஆடு. நீங்க யாருங்க முதல்ல எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றதுக்கு? நீங்க எல்லாம் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, நாங்கெல்லாம் பார்த்து பண்ணனாலதான் நீங்க பெரிய ஆளு. இங்க யாரும் பெருசும் இல்ல சிறுசும் இல்ல, எல்லாமே சமந்தான். ஆர்டிஸ்ட்கான ரெஸ்பெக்ட் நீங்க கொடுத்தே ஆகணும்.